இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சகல ஏதோ யோசனையா இருக்க? இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும்னு கண்டிப்பா இதை நான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சகல நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. அவங்க எவ்வளவுதான் இடைஞ்சல் பண்ணாலும் அதையும் மீறி இந்த கும்பாபிஷேகம் கண்டிப்பா நடக்கும். மாமா சாமியாடி ஊர் சுத்தி வந்து அருள்வாக்கு சொன்னார்ல, என்ன சொன்னாரு? கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் தானே சொன்னாரு. சாமியே வரம் கொடுத்த பிறகு நீ எதுக்குப்பா கவலைப்படுற? நம்ம வேண்டுதல், ஊர் மக்களோட வேண்டுதல் எல்லாமே சேர்ந்து கும்பாபிஷேகம் கண்டிப்பா நடக்கும். நீ வேணா பாரு. என் கவலை இப்ப அது இல்லப்பா. வேற என்ன கவலை? கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நீ அத்தை கிட்ட உண்மையை சொல்ல போறன்னு சொன்னியல்ல, அதை நினைச்சதான்ப்பா பயமா இருக்கு. அத்தை மத்த விஷயத்துல உங்ககிட்ட நடந்துக்கிற மாதிரி இந்த விஷயத்திலயும் அந்த மாதிரி நடந்துப்பாங்க நீ நினைக்காதப்பா. உண்மை தெரிஞ்சா அவங்க காட்டுற முகமே வேறப்பா. உன்னையும் ரேவதையும் பிரிக்க கூட தயங்க மாட்டாங்கப்பா. அதுக்காக உண்மை என்ன எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? அவங்க ஏற்கனவே தீபாவளி மூலமா நான் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப இளையராஜாவை கடத்தி அவனை மிரட்டி அவன் மூலமா என்னை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் சொல்லாம இருக்கிறது சரியா வராதுங்க. இல்ல சகல, நீ 1000 சமாதானம் சொன்னாலும் என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியலப்பா. அந்த கடவுள் தான் அத்தை மனசை மாத்தி பிரச்சனை வராம பாத்துக்கணும். அதை விடுங்க. இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை அந்த சிவனாண்டி முத்துவேலன் தான். அவங்களால இந்த கும்பாபிஷேகத்துக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. எங்க சந்தேகப்படுற மாதிரி யாராவது ஆளுங்க இருந்தா இல்ல அந்த மாதிரி எதனா நடந்துச்சுன்னா உடனே சொல்லுங்க. சரிப்பா, எனக்கு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடந்தாலோ தெரிஞ்சாலோ உடனே வந்து உங்ககிட்ட சொல்றேன்ப்பா. சரிங்க. ஓம் ஆகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரசோதயாத்.